சென்னையில் பசங்க கூட அப்படியே வெளியில் அவுட்டிங் போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு ஒரு லாங் ரைடு அப்படியே போயிட்டு ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளானு. அதனால் அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்படியே நாங்கள் அப்படியே கிளம்புனோம். நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகேந்திரா வேர்ல்டு சிட்டின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்து ஃபேமஸ்ஸு. சரி அங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே கிடைக்கும். நிறையா பேர் வந்து ஃபேமிலியோட ஒரு நண்பர்களோட சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இடம். சரி நாங்கள் மெனு கார்டில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் அப்படியே நாங்கள் அப்படியே பார்த்து மெனுவில் வந்து வழக்கம் போல் ஏகப்பட்ட ஐட்டம்லாம் இருக்குது. பிரியாணி, தந்தூரி சிக்கனு, இந்த மாதிரி இறால், ஃபிஷ்ஷு, இது மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது. சரி நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் செலெக்ஷன் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஹோட்டலில் போகிறப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சூப்பு வந்து ட்ரை பண்ணுவோம். சரி அந்த வெஜ்ஜு சூப்பு அந்த மிக்சர்லாம் போட்டு செம்மையாக கொடுத்தாங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்லிட்டு நல்ல பெரிய பெரிய சைஸுங்க. லெமன் புளிஞ்சு விட்டு சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டு. அதே மாதிரி கோரியாண்டர் சிக்கன் சொல்லிட்டு இந்த கொத்தமல்லி தலையில் சிக்கனு, அப்புறம் சைனீஸ் வந்து சிக்கன் 65 அந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொட்டிக்கு, ரோமாலி ரொட்டிக்கு, ரொட்டி பரோட்டாக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டு, லேசாக இனிப்பு கலந்து இருக்கும், இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டு. அது இல்லாமல் அந்த கடையில் வந்து வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா முந்திரி மசாலான்னு சொல்லிட்டு முந்திரி, கடைசியில் வந்து காலிஃப்ளவர் நூடுல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணோம். நல்ல ஒரு வயிறு ஃபுல்லாக வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பசங்களோட ஜாலியாக ரிலாக்ஸாக அப்படியே சாப்பிட்டுட்டு கடைசியாக வந்து வெளியில் வந்து ஒரு கடையில் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு கிளம்பிட்டோம்.